எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. 2022 வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. Android 12 வந்து நமக்கு லான்ச் ஆயிடுச்சு. iOS 15 வந்து நம்மளுக்கு லேட்டஸ்டான ஒரு iOS வெர்ஷன். என்னதான் அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்தாலும் இன்னமும் ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Androidல இருந்து iOSக்கு WhatsApp வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. அதே சமயத்துல iOSல இருந்து Androidக்கு வந்து WhatsApp ட்ரான்ஸ்ஃபர் பண்றது இன்னிக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஷ்டமான WhatsApp ட்ரான்ஸ்ஃபரை எப்படி வந்து ஈஸியா பண்றது அப்படின்னு தான் ஃபுல்லா டீடைல்டா வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்து Androidல இருந்து iOSக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்ட போறேன். ஆனா இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து iOSல இருந்து Android கூட நீங்க வந்து WhatsApp வந்து ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா சில சாட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஐஃபோனுக்கு வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஃபுல் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து iOSலேருந்து கூட ஆண்ட்ராய்டுக்கு வாட்ஸ்அப் சாட்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட்லேருந்து iOSக்கும் வேலை செய்யும், iOSலேருந்து ஆண்ட்ராய்டுக்கும் வேலை செய்யும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த வெப்சைட்க்கு வந்து போங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்க்கு வந்து போங்க. இங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த அஃபிஷியல் மொபைல் ட்ரான்ஸ் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் விண்டோஸும் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்குக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணால் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, மேக் யூஸ் பண்ணால் மேக் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட விண்டோஸில் இல்லாட்டி மேக்கில் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் வந்து பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே வந்து நீங்கள் கண்டினியூ வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணியாச்சு. ஸோ அப்ளிகேஷனில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபரில் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜிபி வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபரும் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான ட்ரான்ஸ்ஃபர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் 2 ஃபோனும் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட OnePlus நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். அதே சமயத்தில் நம்மளோட Apple iPhone 11 நம்ம வந்து கனெக்ட் வந்து பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் வந்து பண்ணணும். அதாவது பெர்மிஷன்ஸ் வந்து நீங்கள் அக்செப்ட் வந்து பண்ணணும். ஸோ என்ன பெர்மிஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஐஃபோனில் வந்து ஜஸ்ட் வந்து அலோவ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணலாம். ஸோ ஃபோன்ஸ் வந்து நம்மளுக்கு டிடெக்ட் வந்து ஆகணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆப்பிளோட சிம்பிள் வந்து ஏற்கனவே காட்டிடுச்சு. ஸோ ஐஃபோன் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்மளோட OnePlus 9 நம்மளுக்கு வந்து டிடெக்ட் வந்து ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆன் ஸ்க்ரீனில் என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஐஃபோனை போய் ட்ரஸ்ட் வந்து பண்ணணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ட்ரஸ்ட் திஸ் கம்ப்யூட்டர்னு கேட்டிருக்கோம், அதை வந்து ட்ரஸ்ட் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிட்டு யூஎஸ்பி டீபக்கிங் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் வந்து கண்டிப்பாக எனேபிள் பண்ணி ஆகணும். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து அபவுட் ஃபோனுக்கு வந்து போங்க. ஸோ அபவுட் ஃபோனில் வந்து நம்மளுக்கு உங்களோட சாஃப்ட்வேர் வெர்ஷனில் பில்ட் நம்பர் வந்து இருக்கும். ஸோ அந்த பில்ட் நம்பர் வந்து நீங்கள் 7 டைம்ஸ் வந்து டேப் பண்ணுங்கள். ஸோ 7 டைம்ஸ் வந்து டேப் பண்ணோன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு எனேபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், யூ ஆர் நவ் அ டெவலப்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துருச்சு. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் செட்டிங்ஸ் இல்லாட்டி அடிஷ்னல் செட்டிங்ஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஜஸ்ட் வந்து சர்ச் வந்து பண்ணிக்கோங்க டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் யூஎஸ்பி டிபக்கிங் ஆப்ஷன் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அந்த யூஎஸ்பி டிபக்கிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக எனேபிள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை பண்ணால் தான் நீங்கள் வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம யூஎஸ்பி டிபக்கிங் வந்து எனேபிள் பண்ணியாச்சு. அதே சமயத்தில் ஆல்வேஸ் ஆலோ வந்து கொடுத்துருங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அலோ கொடுத்ததுக்கப்புறம் OnePlus 9 5G அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து திருப்பி வந்து டிரெக்ட் வந்து ஆயாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் வந்து நீங்கள் எந்த ஃபோன்லேருந்து வாட்ஸ்அப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த ஃபோன் வந்து சோர்ஸில் வச்சுக்கோங்க. டெஸ்டினேஷன் வந்து எந்த ஃபோனுக்கு வாட்ஸ்அப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதை வந்து டெஸ்டினேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு சோர்ஸ் அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் வந்து ரெண்டும் தப்பாக இருக்குது. ஜஸ்ட் வந்து நம்ம மேலே வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து OnePlus 9லேருந்து ஐஃபோனுக்கு வந்து அனுப்புகிறோம். ஒருவேளை நீங்கள் வந்து ஐஃபோன்லேருந்து OnePlusக்கு அனுப்பணும்னா நீங்கள் வந்து ஐஃபோனை சோர்ஸில் போடுங்க, டெஸ்டினேஷன் வந்து OnePlus வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சோர்ஸும் டெஸ்டினேஷனும் கரெக்டாக வந்து செட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ எஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் உங்கள் டேட்டா எல்லாம் க்ளீனாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் வந்து எஸ்ஸை வந்து
வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நோ வந்து நீங்க செலக்ட் வந்து பண்ணாதீங்க. ஸோ எஸ்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து இந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் வெயிட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட சோர்ஸ் ஃபோனில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பேக்கப்பில் போயிட்டு சாட்ஸில் போயிட்டு பேக்கப் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்கே வந்து கூகுள் டிரைவ் பேக்கப் வந்து நெவர் வந்து கொடுத்துக்கோங்க. நெவர் கொடுத்ததுக்கப்புறம் நார்மலாக லோக்கல் பேக்கப் வந்து ஒன்று வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேக்கப் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சோர்ஸ் ஃபோனில் வந்து வாட்ஸ்அப் வந்து நம்மளுக்கு டெலிட் வந்து ஆகிடும். ஸோ வாட்ஸ்அப் வந்து டெலிட் ஆனதுக்கப்புறம் ஒரு புது வாட்ஸ்அப் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் வந்து ஆகும். ஸோ அந்த புது வெர்ஷனில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எல்லா பெர்மிஷன்ஸும் வந்து அக்செப்ட் வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், புது வெர்ஷன் வாட்ஸ்அப் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஜஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் பெர்மிஷன் வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி இங்கே போய்ட்டு ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து சொன்னபடி கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம உங்களோட சோர்ஸ் ஃபோனில் வந்து சைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ திருப்பியும் வந்து அதே நம்பர் யூஸ் பண்ணி சைன் வந்து பண்ணுங்கள். சைன் பண்ணதுக்கப்புறம் அப்போ எடுத்த பேக்கப் வந்து இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ரிஸ்டோர் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பேக்கப் வந்து நமக்கு ரிஸ்டோர் வந்து பண்ணுங்கள். ஸோ ரிஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேர் எல்லாமே நீங்கள் வந்து அடிச்சுட்டு திருப்பி வந்து சாட் ஸ்க்ரீனுக்கு வந்து போயிடுங்க. போனதுக்கப்புறம் இங்கே போய்ட்டு திருப்பி வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட டெஸ்டினேஷன் ஃபோனில் போய்ட்டு வாட்ஸ்அப் வந்து லாகின் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ அதே நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து நீங்கள் பேக்கப்லாம் எதுவுமே வந்து ரிஸ்டோர் பண்ணாதீங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்கள் வெயிட் வந்து பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த ஃபோன் என்ன கேட்கும்னா, வாட்ஸ்அப் வந்து இதுலேருந்து லாக் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து போங்க. ஸோ அப்ளிகேஷன் போனதுக்கப்புறம் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி கண்டினியூ அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அந்த பட்டனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களோட வாட்ஸ்அப் டேட்டா எல்லாமே வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி வந்து கொடுத்துரும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இந்த ஃபைன் மை ஐஃபோன் வந்து ஆஃப் பண்ண வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணியாகணும். யாரும் கவலைப்பட தேவையில்லை. இந்த ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஃபைன் மை ஐஃபோன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஆஃப் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு சேஃப்டி ஃபீச்சர் தான். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து இந்த ஃபைன் மை ஐஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து ஆஃப் பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம வந்து ஃபைன் மை ஐஃபோன் வந்து சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிட்டு அந்த ஃபைன் மை ஐஃபோன் வந்து நம்ம ஆஃப் வந்து பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்க்கலாம், ஃபைன் மை ஐஃபோன் வந்து நம்ம ஆனில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆஃப் வந்து பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் வச்சு அதை வந்து ஆஃப் வந்து பண்ணிடுங்க. நான் வந்து என்னோட ஃபைன் மை ஐஃபோன் வந்து இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். திருப்பி வந்து சாட் ஸ்க்ரீனுக்கு வந்து போயிடுங்க. போனதுக்கப்புறம் இப்போ வந்து திருப்பி ரீட்ரை வந்து கொடுங்க. ஸோ ரீட்ரை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து 100% சாட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐஃபோன் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ரீஸ்டார்ட் வந்து ஆகும். ஐஃபோன் இல்லாட்டி எந்த டெஸ்டினேஷன் ஃபோன் வந்தாலும் நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து சுவிட்ச் ஆஃப் வந்து ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து திருப்பி வந்து சுவிட்ச் ஆன் வந்து பண்ணிக்கோங்க. சுவிட்ச் ஆன் ஆனதுக்கப்புறம் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் டேட்டா எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஃபோன் வந்து பூட் ஆகிடுச்சு. ஸோ ஃபோன் பூட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து திருப்பி இதே ஸ்க்ரீன் தான் வந்து காட்டுது. ஸோ அதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஜஸ்ட் ஸ்கிப் வந்து பண்ணிடுங்க. ஸ்கிப் வந்து பண்ணிவிட்டு உங்களோட பேர்லாம் நீங்கள் வந்து நார்மலாக வந்து செட்டப் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா நம்மளோட சாட்ஸ் எல்லாமே இந்த ஃபோனுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ ஆண்ட்ராய்ட்லேருந்து நம்ம வந்து iOSக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து iOSலேருந்து ஆண்ட்ராய்டு கூட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களோட யூஎஸ்பி கேபிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபைன் மை ஃபோன் யூஎஸ்பி டிபக்கிங் எல்லாமே வந்து நீங்கள் ஆன் அப்புறம் ஆஃப் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நார்மலான ப்ரைசிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ விண்டோஸ்க்கு ஒரு ப்ரைசிங் வச்சுருக்காங்க, மேக்குக்கு ஒரு ப்ரைசிங் வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நமக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ விண்டோஸ் ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து கரெக்டாக ஒரு $29.99 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து 1 இயரோட ப்ரைசிங். நீங்கள் வந்து லைஃப் டைமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து $39.99 வந்து கொடுக்குறாங்க. என்ன கேட்டிங்கன்னா லைஃப் டைம் சப்ஸ்கிரிப்ஷனே ஒரு சீப்பான சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ ஃபுல் ஃபீச்சர்ஸ் வேணால் நீங்கள் வந்து $49.99 கொடுத்து வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்டும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30% ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. விண்டோஸ்க்கும் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு மேக்குக்கும் இந்த டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகே கைஸ், நீங்களே ப்ராசஸ் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ எவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். வேணா
அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லாட்டி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இன்னொரு கேள்வி தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் இந்த கமெண்ட்ஸ் பண்ண மறக்காம நம்ம கீதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி. Let it go, make my body go, take our bodies higher.